சினிமால தனக்குன்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண இயக்குநர்கள்ல முக்கியமானவர் சுந்தர்சி படங்கள் அப்படின்னாலே காமெடி ஆக்ஷன் மசாலா செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலாவை பிக்ஸ் பண்ணி அது நோக்கியே போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைம்ல நிறைய படங்கள் மலையாள திரைப்படங்கள் தமிழுக்கு வந்துச்சு. தொடர்ந்து பாபநாசத்துல ஆரம்பிச்சு பல படங்களும் தொடர்ந்து மலையாளத்துல வந்துட்டு இருக்கும் போது சுந்தர்சி என்ன பண்ணாருன்னா வெள்ளி முங்கா அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு அவருடைய அசிஸ்டன்டான வெங்கட்ட வச்சு தம்பி இதை ரீமேக் பண்ணிடலாமா அப்படின்னு முத்தின கத்திரிக்காவா மாத்திருக்காரு. அந்த கத்திரிக்காய் 17ஆம் தேதி ஜூன் 17ஆம் தேதி சந்தைக்கு விற்பனைக்கு வருது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில அந்த கத்திரிக்காய் குழு நம்ம பிடிச்சி படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்கும் போது சுந்தர்சி, பூனம் பஜ்வா, விடிவி கணேஷ் உள்ளிட்டோர் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தந்தி டிவிக்காக பகிர்ந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத வாங்க கேட்கலாம். எல்லாமே நம்ம ட்ரெய்லர்ல மற்ற விஷயத்துல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இது உண்மையிலே ஒரு அருமையான படம். ஏன்னா இது 6 மாசத்துக்கு முன்னாடியே சுந்தர்சி சார் கூப்பிட்டு கணேஷ் வெள்ளி முகான்னு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார், ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தா ஒரு ஹிட்டான படம். அது அப்படியே பண்ணாங்க. வெரி பியூட்டிஃபுல் ஐடியா சார். ஏன்னா அந்த ஹீரோ நீங்க தான் பண்ணுவாங்க. ஆமா அதுதான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னதும் எனக்கு டைரக்டர் தான் இருக்குன்னா அப்புறம் அவரையும் பார்த்து பேசுறேன். அதுக்கப்புறமா அவரே உட்காந்து ரொம்ப இதுல ஒரு 3 months நல்ல செதுக்கி செஞ்சிருக்கான். நிஜமா நான் போயிட்டு ஒரு எப்பவுமே நம்ம சிட்டி சப்ஜெக்ட் இங்கே பிறந்தவங்க இதுல அட்டின்னு ஓட்டின்னு இருந்தோம். திடீர்னு ஊரை விட்டு தூக்கின்னு போய் கல்லிடை குறிச்சி அங்க விட்டாங்க. காலையில 7 மணிக்கெல்லாம் கூட்டு போயிடுவாங்க. ராத்திரி எப்ப வருவோன்னே தெரியாது. அடிச்சுதுன்னா வெயிலுங்க நேரம் உள்ள குத்தும். அந்த மாதிரி அதுல ஹாப்பியா 3 ட்ரெஸ் கொடுத்துருக்கோங்க. உங்களுக்கு மேக்கப் அப்பப்போ பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஊத்திடும் அப்படியே கீழே இறங்கி வந்தாலே. பக்கத்துல ரிவர் கூட தான், பட் இருந்தாலும். ஆனா கடைசியில டப்பிங் பண்ணும்போது பாக்குறோம், ஆஹா இது கண்டிப்பா ஒரு ஹிட் படம். அந்த இது ஃபீல் தெரிஞ்சிருது நம்மளுக்கு. ஹீரோயினும் சொல்ல தேவையில்ல, சிரிச்சாங்கல்ல அப்படியே முத்து சிரிப்பு தான் மனுஷங்களுக்கு. என்ன ஏன்னா நம்ம ஒரே மன உளைச்சல்ல இருப்போம். இந்த மாதிரி மூஞ்சிங்களை பாருங்க. Actually, நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். I want to start with Khushbu ma'am, the most amazing producer ever, having given me a chance to work with the production again. Sundar sir, this is the third time I've had a chance to work with him, and I'm really rooting for this to be a hat trick. Venkat sir, for being an amazing director, very very clear with his instructions, he makes the artist's job very easy and kind of pushes us to give our best. To all the co-actors, to Kiran, we're really missing you. I wish he was here today. And thank you so much for your love and support, and please continue to do so. பூனம் பஜ்வா வந்து எல்லா பசங்களுக்கும் ஜென்ஸுக்கும் பிடிக்குது. அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் தாண்டின ஒரு ஹீரோ, அவன் கல்யாணமே பண்ணாம இருந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே அடைந்தால் மகாதேவிங்கிற மாதிரி அந்த பொண்ணை துரத்தி இப்படியே கல்யாணம் பண்ணணும்னு துரத்துறாங்கிற மாதிரி கதை. அப்போ அந்த கதைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப அழகா இருக்கணும், குடும்ப பாங்கா இருக்கணும், அதே நேரத்துல கொஞ்சம் ஒரு கிளாமரஸ் சைடாவும் இருக்கணும். அதாவது பார்த்தா வந்து எப்படியாச்சும் இந்த பொண்ணை கட்டிக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி ஒரு வெறி வர்ற மாதிரி இருக்கணும். சோ இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பூனம் பஜ்வா கரெக்டா செட் ஆயிருந்தாங்க. சோ அதான் ரீசன். அப்புறம் ஒரு நல்ல ஒரு பூனம் பஜ்வா இங்கதான் இருக்காங்க ஃபேன். அந்த விஷயத்த வெள்ளி திரையில் பாருங்க. அது வந்து ஒரு படத்துல ரொம்ப அந்த படத்துல என்னோட ஃபேவரட் சீன் அது. அது நீங்க ஸ்கிரீன்ல பாக்கும்போது அதுக்கான காரணம் பார்த்தா நீங்களும் விழுந்து வந்து சிரிப்பீங்க. இல்ல இந்த பொலிட்டிக்கல் சட்டையெல்லாம் நாங்க பண்ணல. அது வந்து ஹீரோட தொழில், இதில் அரசியல், அவ்வளவுதான். அரசியலுக்கு இருக்கிற சம்பந்தம் ஒழிய எந்த வகையிலும் நாங்க வந்து இது வந்து பொலிட்டிக்கல் சட்டையெல்லாம் பண்ணல. ஒரு ஹீரோ வந்து ஒரு ரவுடியா இருக்கலாம், ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், ஒரு மளிகை கடைக்காரா இருக்கலாம். அந்த மாதிரி இந்த படத்தோட ஹீரோ ஒரு அரசியல்வாதி, அவ்வளவுதான். மற்றபடி இதுதான் படத்துக்கு அரசியலுக்கும் இந்த படத்துக்கு இருக்கிற தொடர்பு. மற்றபடி இது முழுக்க ஒரு ஜாலியான ஒரு காமெடி கலந்த ஒரு லவ் ஸ்டோரி. படம் ஒன்னா பேய் படம் எடுப்பாங்க, 4 பேய் படம் ஊத்திச்சுன்னா அடுத்த இதுக்கு போவாங்க. என்னை பொறுத்தவரை ட்ரெண்ட்ல எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. நல்ல படம் தான் ஓடும். அது பேய் படமா இருந்தாலும் சரி, காமெடியா இருந்தாலும் சரி, ஆக்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு சென்டிமெண்ட் மூவியா இருந்தாலும் சரி, ஆடியன்ஸ் வந்து இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா போய் ரசிக்கிறாங்க ஒழிய இப்போ வந்து இது பேய் படம் ட்ரெண்ட், ஒன்லி பேய் படத்தை பார்ப்போம் அப்படின்லாம் ஆடியன்ஸ் இருக்குது இல்ல. எந்த படம் கொடுத்தாலும் நல்ல படம் கொடுத்தா ரசிக்கிறாங்க. என்னன்னா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஓகே அவங்களா ஒரு ட்ரெண்ட் நினைச்சிட்டு பண்றாங்க ஒழிய என்னை பொறுத்தவரை அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு வந்து இப்ப அரண்மனை பண்ணினேன், அது பண்ணும்பொழுது எந்த பேய் படமும் இல்லை. பண்ணினேன்,
ஓகே. அதுக்கப்புறம் வெவ்வேறு 2 படம் பண்ணிட்டு மறுபடியும் அரண்மனை 2 பண்ணலாம்னு தோணுச்சு பண்ணேன். பட் இப்ப எனக்கே பயமா இருக்கு பேய் படத்தை தொடர்றதுக்கு. ஏன்னா லெப்ட் ரைட் சென்டர் எல்லாம் பேய் படங்களா வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அரண்மனை 3 வந்து கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். கம்ஃபர்ட் லெவல் தான். என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் ஒரு படம் 2 படத்துக்கு மேல கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு நம்மளோட டேஸ்ட் நல்லா தெரியும். சோ அப்படி இருக்கும்போது ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது டெக்னீஷியன் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும். அதான் என் படத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், ஒரு அவங்க செட் ஆன நிறைய படத்துல நான் மறுபடியும் யூஸ் பண்ணது காரணம் என்னன்னா அந்த ஒர்க்கிங் கம்ஃபர்ட்.